ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் மேட்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் தான். இதில் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அட்ரஸ் மேட்சிங்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸில் என்னென்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்ரஸில் டோர் நம்பர் இருக்கும், டேட் இருக்கும், சிட்டி இருக்கும், நாட் டேட், இயர் இருக்கும், சிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது எந்த சிட்டி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேவா, ஸோ கொஷின்ஸில் இருக்கிற மாதிரி அச்சஸ்லான அதே மாதிரியான அட்ரஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறது தான் இது அட்ரஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் எப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் மாறி இருக்கும், தென் வந்துட்டு சிட்டி மாறி இருக்கும். ஓகே, ஸோ 1-2 சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு ஒன்றா இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ 1-2 தான் இதில் மாற்றங்களாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அட்ரஸ் மேட்சிங்னா கொஷின்ஸில் கொடுத்துருக்குற அந்த அட்ரஸை அப்படியே நம்ம ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கான்செப்டே. ஓகே, ஸோ அட்ரஸ் மேட்சிங்கில் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ டெஃபினிஷன்ஸ் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்த்துட்டு அப்படின்னு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் 2 டைப்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. டெஃபினிஷன்ஸ்னாவே ஒரு பேராகிராஃப் மாதிரி தானே இருக்கும். ஸோ அதை கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸும் அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ 2த்துக்கும் மேட்சிங்காக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறது தான் இந்த அட்ரஸ் மேட்சிங். ஓகே, ஸோ இதில் 2 டைப்ஸ் வருது, முகவரி பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன், ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். ஸோ செலக்ட் த ஆப்ஷன் சேம் அஸ் கிவன் அட்ரஸ். ஓகே, இதில் நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான். அதாவது நீங்கள் ஆப்ஷன் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கும் போது என்ன முகவரி வந்துட்டு என்ன அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸில் பார்க்குறீங்களோ அதை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர்லேயும் கரெக்டான அட்ரஸை நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இது ஒரு டிப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் த ஆப்ஷன் சேம் அஸ் கிவன் பிளேஸ் அண்ட் இயர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு போன்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ கொஷின்ஸில் நம்மளுக்கு எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ, எந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்களோ, இப்போ கன்னியாகுமரி 1956 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரியான ஆப்ஷன்ஸை தான் நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும். ஓகே, ஸோ அதில் நம்ம 1956 நம்மளுக்கு 1965 இல்லை 65 98 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ 65 மீன்ஸ் 1695 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டெஃபினேஷன் டு த கிவன் கொஷின். கொடுக்கப்பட்ட கேள்விக்கு மிகவும் பொருத்தமான வரையை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, ஸோ அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எது அப்ராப்ரிமேட்டாக இருக்கோ அந்த டெஃபினிஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், an address is given below which has been reproduced against the 4 alternatives. Of them, 3 have some mistakes or the other, while one is exactly the same. Select the option that is exactly the same as the given address. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஒரு அட்ரஸ் நம்மளுக்கு கொஷின்ஸில் கொடுத்துருவாங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மீதி உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ எப்படி நம்ம இந்த கொஷினை அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 4 டிப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ கொஷினில் உள்ளதை அப்படியே நம்ம இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த லாஜிக்ஸுமே கிடையாது. தென் இதில் எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண தேவையில்ல. இது எந்த இமேஜஸை பார்த்தும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் மேட்சிங் தான். ஓகேவா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட நீங்கள் ஏதோ ஒரு ஆப்போசிட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் லயன், தட் இஸ் அ வைல்ட் அனிமல், இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கொஷினில் என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகேவா, அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், கரெக்டானதாக தேர்வு செய்ய போகிறோம். இதுதான் கான்செப்டே.
ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்ரஸ் மேட்சிங் மட்டும்தான். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் தனியாக படிக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஓகே ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அட்ரஸ் மேட்சிங்கை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கனால் நீங்களே நினைப்பீங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். லக்ஷ்மி நாராயண் 3468/78 கார் ஸ்ட்ரீட் ஜோலார்பேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து பாருங்களேன். ஸோ எது மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது 4மே நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒன்றா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. பட் இதோட டிஃப்ரென்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லக்ஷ்மி நாராயண் 3468/78 கார் ஸ்ட்ரீட் ஜோலார்பேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. ஓகே, இப்போ ஆப்ஷனை பாருங்கள். இந்த இடத்துல ARAIன்னு இருக்குது. பட் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்றது ஒன்று விட்டுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் நம்பர்ஸை பாருங்களேன். இங்கே 68ன்னு வரணும் இல்லையா? ஸோ 68ன்னு வரணும். பட் ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 86ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பியும் கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆப்ஷன் சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கோ, அதாவது கொஷினில் என்ன இருக்கோ அதே தான் ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். லக்ஷ்மின்றதும் கரெக்டாக வந்துட்டு நம்ம கொஷினில் என்ன இருக்கோ அதுதான். அதே மாதிரி நாராயண், அதே மாதிரி 3468/78 கார் ஸ்ட்ரீட் ஜோலார்பேட். இதுவே நீங்கள் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாராயணனை வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். அப்போ டி ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது இல்லையா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் மேட்சிங்கை தான் சொல்லணும். ஓகேவா? ஜஸ்ட்டு முகவரி பொருத்தம் தான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ தமிழ்லையுமே இருக்குது, தமிழ்லையுமே அதே தான் வரும். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மும்பை பேராமெடிக்கல்ஸ் 31/13 நப்பைன் சி மும்பை 400006 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுவே வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்களேன். ஸோ மும்பையும் கரெக்டாக தான் இருக்குது. பேராமெடிக்கல்ஸ் இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 31/13 இருக்குது, இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. நப்பைன் சி மும்பை 400006 ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸே கரெக்டாக இருக்குன்றனால நம்ம மீதி ஆப்ஷன்ஸை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் போயிடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தேர்டு கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனில் சந்தோஷ்குமார் 3 வெஸ்ட் கிளப் ரோட் செகுந்திரதாபாத் 560003 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ அனில் கரெக்டாக இருக்குது, சந்தோஷமே கரெக்டாக இருக்குது, குமாருன்றதும் கரெக்டாக இருக்குது, 3 வெஸ்ட் கிளப்பு ரோடு எல்லாமே கரெக்டாக இருக்குது இல்லையா? பட் இங்கே ஏ பாருங்களேன், இங்கே டபுள் ஏ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு ஏ தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அனில் சந்தோஷ்குமார் 30 வெஸ்ட் கிளப் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பி ஆப்ஷனும் கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பாருங்கள். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனில் சந்தோஷ் குமார் ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் சந்தோஷ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்சை விட்டுருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு லெட்டர் இல்லைனாலுமே அது தப்பான ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிடணும். ஓகே, இல்லை அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு கொஷினே நம்மளுக்கு மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு அக்யூரேட்டாக என்ன இருக்கோ அதான் நம்ம வந்து படித்தோம் இல்லையா? அப்ராக்சிமேட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டி ஆப்ஷன் பாருங்களேன். அனில் சந்தோஷ்குமார் 3 வெஸ்ட் கிளப் ரோட் செகுந்திராபாத் 5600
0003. ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன்ன்றது தான் நம்ம கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஆஃப் த டூ அட்ரஸ் இந்த கொஷின் கிவன் பிலோ ஆர் எக்ஸாக்ட்லி சிமிலர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு 2 ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்வி ராமாராஜு 11 சீஸ் அண்ட் வால்டயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வால்டயர் அப்படின்றது மாறி இருக்கு இல்லையா, பட் இங்கே பாருங்கள் டிஐஏஆர்னு இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 3 ஆப்ஷன் பாருங்கள். ஸோ 3 ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு மாறி இருக்குது இல்லையா. ஓகே, இப்போ 4th ஆப்ஷன் பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ நம்ம வால்டயரை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 3ம் 4ம் தான் இருக்கும், சாரி 2ம் 4ம் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கேட்பீங்க 3ம் 1ம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கே வால்டயரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே சிக்கு என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, இங்கே சிக்கு என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம இது வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிகிறது இந்த வால்டயர் தான் இல்லையா. ஸோ அது கேப்ஸில் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் நீங்கள் இந்த 1ம் 3ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. அப்போ 2ம் 3ம் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே எம்வின்னு இருக்குது, இங்கேயும் எம்வி, ராமாராஜு 11 இருக்குது, சி சான்ஸு அதே மாதிரி வால்டயர். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு 2ம் 4ம் தான் நம்மளுக்கு என்னவா இருக்குது எக்ஸாக்ட்லி, இது ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ஓகேவா, 1ம் 3யும் கிடையாது, பிகாஸ் ஆஃப் இங்கே சிக்கு என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, இங்கே சிக்கு என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அப்போனா 2ம் 4ம் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான 2 அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ 2 and 4 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக நம்ம தேர்வு செய்ய வேண்டும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா குவாஹத்தி 14th January 1908ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்குது இல்லையா, அப்போ ஏ ஆப்ஷன் தானே கரெக்டு. அப்போ மீதி நம்ம 3 ஆப்ஷன்ஸை பார்த்தா ஏதோ ஒன்று நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும். ஸோ 1908 தானே கேட்டிருக்காங்க, பட் ஆனால் இங்கே 1980 கொடுத்துருக்காங்க. இங்கே குவாஹத்திக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது இது ரெண்டுலையும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பிசிடி வராது, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம இப்படி தான் இதை ஈஸியாக சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினில் PSS தாமரைக்கனி 14 கடலூர் ரோட் பண்ருட்டி 628001 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். ஸோ PSSன்னு கொடுத்துருக்காங்க, தாமரைக்கனின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ தாமரைக்கனி 14 கடலூர் ரோட் பண்ருட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோடுக்கும் பண்ருட்டிக்கும் இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இங்கே ஸ்பேஸ் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஐஃபன் மாதிரி போட்டிருக்காங்க, பட் ஆனால் இங்கே எதுவுமே போடலை இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இங்கே இல்லை, ஸோ இங்கேயும் இல்லை, ஸோ இதில் மிஸ்டேக் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், PSS தாமரைக்கனி 14 அப்புறம் வந்து கடலூர் ரோட் பண்ருட்டி 628001 தானே வரணும். பட் ஆனால் இங்கே 010ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தேர்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே அக்யூரேட்டாக நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்படி தான் நம்ம இதுக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். என்னென்னா இங்கே 2 எஸ் வரணும்ல, பட் ஆனால் ஒரு எஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 4 நம்மளுக்கு வராது, ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். தென் 7th கொஷின் இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ராஜ்குமார் ஜத்தின் 45 செக்டார் 7 பஞ்சசீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்களேன், ஆப்ஷன் ஏல ராஜ்குமார்னு கொடுக்கணும், பட் ஆனால் இங்கே ராஜாகுமார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏ ஆப்ஷனும் நம்மளுக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் எதில் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ பஞ்சசீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் நம்மளுக்கு
பஞ்ச் சீல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கேயுமே ஏ வரலை. பட் ஆனால் இந்த ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பியும் நம்மளுக்கு தப்பான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. 45 தான் கொஷின்ஸில் இருக்குது. பட் ஆனால் இங்கே 46 இருக்குது. அப்போ டியும் நம்மளுக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 8th question, which of the two addresses given questions are exactly similar? இதுவுமே நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு பிஃபோர் த 3 கொஷின்ஸ் முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் வந்து சிமிலராக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேஎஸ் ஸ்ரீவஸ்தவா 653 செக்டார் 7th விசாகப்பட்டினம் 78ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 653 இங்கே 635ன்னு இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டுமே கண்டிப்பாக வராது. இப்போ தேர்ட் ஆப்ஷன்ஸை பாருங்கள். கேஎஸ் ஸ்ரீவஸ்தவா 243 செக்டார் 8 விசாகப்பட்டினம் 78ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த தேர்டு ஒன்றும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் மாதிரியே இந்த தேர்டு ஒன்றும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இந்த ஃபோர்த்து ஒன்றையும் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த்து ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 653ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 653 செக்டாரு 243 கேஎஸ் ஸ்ரீவஸ்தவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்டார் 7th விசாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2 தான். ஓகேவா, ஏதாச்சும் ஒரு 2 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே வஸ்தவாக்கு இங்கே ஏ வரணும். பட் ஆனால் இங்கே இல்லை இல்லையா. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் 1ம் 3யும் தான் ஒரே மாதிரியான ஒரு சிமிலராக இருக்குது. அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1 and 3 தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் 1ம் 4ம் கரெக்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் அதுலேயே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வஸ்தவாக்கு விஏன்னு போடணும். பட் ஆனால் இங்கே விக்கு பக்கத்தில் ஏ போடலை, அதுக்கு பதிலாக எஸ் போட்டுட்டாங்க. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 1 and 3 தான் அதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் 2 ஆப்ஷனும் வேறு அதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் 3/313 அனாமிகா மகாராணி. ஓகே, டெல்லி 110032 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்ம ஃபஸ்ட் ஆன்சரை செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸை சஞ்சய் 3. ஓகே, நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது இங்கே 313ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 333ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இதில் வந்து 313 தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதில் 331ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியும் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சஞ்சய் 3, அதாவது நம்மளுக்கு கொஷினில் என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு அப்ராப்ரிமேட்டாக நம்மளுக்கு 3ல் இருக்குது. ஐ மீன் தேர்ட் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்களேன். ஸோ ஆப்ஷன் டின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு பார்க்குற வதிரியும் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கொஷினை பாருங்கள். டெல்லின்றது கீழே வந்துடுது. பட் ஆனால் இதில் டெல்லின்றது மேலே வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மிஸ்டர் ஹிட்லர் சிங் 7/17 பெர்லின் ஜெர்மனி 91ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தா ஸோ 91 ஜெர்மனி. ஓகே, ஸோ மிஸ்டர் ஹிட்லர் சிங் இல்லையா 7/17 பெர்லின் ஜெர்மனி 19ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 91, இதுலேயுமே 91 தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு 19 கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு வராது, ஆப்ஷன் பியும் வராது. இப்போ ஏவும் டியும் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஏவும் டியும் பார்த்தீங்கன்னால் நம்மளுக்கு மிஸ்டர் ஹிட்லர் சிங் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். ஓகே. ஸோ இதில் மிஸ்டேக் ஆகியிருக்கு, இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்மளை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லின் ஸ்பெல்லிங்கை பாருங்களேன். பெர்லின் ஸ்பெல்லிங் நம்மளுக்கு தப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் நம்மளுக்கு வராது. நம்ம இது வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சோம் ஏவை. ஓகே. ஸோ அது பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இது ரெண்டத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரில இல்லையா? அந்த ஆரும் எல்லும் மாறி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம ஜெர்மனி 91 நம்பர்ஸை மட்டுமே பார்த்தோம். ஸோ அதுக்கு இடையில அந்த பெர்லினை நம்ம விட்டுட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏவும் நம்மளுக்கு ராங்காக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 11th கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 இதுவுமே அதே தான். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 2 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரியான அட்ரஸ் இருக்கும். அது என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், டாக்டர் ராமா ரெட்டி, ஹவுஸ் நம்பர் 25/293, பத்தினிதி ரோட், பைசா லோட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு பின்கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, 230058 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு இதாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேப்ஸில் இருக்குது. பட் ஆனால் அது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே கண்டிப்பாக ஒத்து போகலை. இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதே தான் வந்து தேர்ட் ஒனில் இருக்குது. ஓகே. எந்த ஒரு மாற்றங்களும் நம்மளுக்கு தெரியல. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மாறி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆக்சுவலி தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த நம்பரை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே ஒரு 0 இல்லை. ஓகேவா? பட் ஆனால் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதே தான் அந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ 1 4 தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 and 4 தான் ஒரே மாதிரியான அட்ரஸாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். 1 and 4 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்புறம் கொஷின்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 12th கொஷின். காஞ்சிபுரம் 18th டிசம்பரை ஃபுல்லாக இவங்க முடிக்கலை, இஆரை போடலை, டிசம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1967 இது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் இதில் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஞ்சிபுரம்க்கு டபுள் வரும். பட் ஆனால் இங்கே ஒரே ஒரு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து கேன்சல். ஸோ ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வரும். இப்போ ஆப்ஷன் சி டி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் வரும். பட் ஆனால் இங்கே ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆப்ஷன் டியில் பார்த்திங்கன்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக எம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் ஃபத்தக்பூர் சிக்ரி 4th June 1411 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபத்தக்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இல்லையா? பட் ஆனால் இங்கே ஜான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த ஜூனில் போடலை. பட் ஆனால் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ ஏவும் பியும் வராது. நெக்ஸ்ட்டு சி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வரும். அதே மாதிரி டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1411 தானே வரணும். பட் ஆனால் இங்கே 1414 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உதயபாளையம் 26th February 1979 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ உதயபாளையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
26th February 1979 தான். பட் 97ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ பி ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக இருக்குது. அடுத்து உதயர் பாளையம்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே உதயபாளையம் தான், எக்ஸ்ட்ரா ஆர் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உதயன் பாளையம்னு வருது. ஓகேவா. ஸோ இங்கே என்னு வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா. ஸோ கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நம்மளுக்கு அட்ரஸ் மேட்சிங்லேயும் நம்ம மேட்ச் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டாக இருக்கணும். ஓகேவா. ஒரு நம்பர்ஸோ ஒரு லெட்டர்ஸோ விட்டிங்கன்னா அது ஆப்ஷன் அது வந்துட்டு ஆப்ஷன் தப்பாக தான் போயிடும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ். இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒரே மாதிரி, அதில் ஏதோ ஒன்று தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது கண்டுபிடிக்க முடியாது, நம்மளுக்கு பார்த்தோன்னே சொல்ல முடியாது. ஓரளவு நல்லா ஒரு இதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணிடணும். ஒரு இது நீங்கள் மாற்றி போட்டாலுமே அந்த ஆப்ஷனே நம்மளுக்கு தப்பாயிடும். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சரும் கிடைக்காம போயிடும். ஸோ 1 மார்க் நம்மளுக்கு லாஸ் தான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சண்டிகர் 28th September 2001. ஓகே. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட். ஓகே. இப்போ ஆப்ஷன் 2, 3, 4 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சண்டிகருக்கு ஏ வரணும். பட் ஆனால் இங்கே ஏவே வரலை. ஸோ ஆப்ஷன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சண்டிகருக்கு என்ன மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கமா கொடுக்கல. இங்கே ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுக்கல. ஓகேவா. ஸோ கமா கொடுக்கல. இப்போ ஆப்ஷன் 3, 4 வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுலக்ஷனா 156/38 மேட்டுத்தெரு திருச்சிராப்பள்ளி 621001ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. சுலக்ஷனா அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் என்ன வந்துட்டு மிஸ்டேக் அப்படின்றத பார்க்கணும். என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக அப்படின்னு பாருங்கள். ஸோ டிஹச் இங்கே ஹச் வந்திருக்கு, இங்கே ஹச் வரலை. அப்போ ஆப்ஷன் 1 வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு சுலக்ஷனாக்கு இங்கே கே வரணும் இல்லையா. பட் ஆனால் இங்கே 2ல் கே வரவே இல்லை. ஸோ ஆப்ஷன் 2 நம்மளுக்கு தப்பான ஒன்று தான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். சுலக்ஷனா 165ன்னு இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே 56ன்னு வரணும் இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3யும் நம்மளுக்கு கரெக்ட் தப்பான ஆப்ஷன் தான். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனையும் நீங்கள் கொஷின்ஸையும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்சர் 4 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபாத்திமா 15th November 2021ன்னு இருக்குது. ஓகேவா. ஸோ இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சின்னமாக தான் இருக்குது. கொஷின் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஆப்ஷன்ஸை பாருங்களேன், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாத்திமாக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு ஒமிட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே ஃபாத்திமா 15th November 2021. ஓகேவா. ஓகே. இந்த சி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு கண்டிப்பாக சி ஆப்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது 21-20ன்னு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பிஏயும் டிஏயும் பாருங்கள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று மாற்றங்கள் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியல இல்லையா. பட் ஆனால் இதில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. FATHIMA 15 TH நவம்பரு. ஸோ இதில் வந்து கமா வரக்கூடாது. பட் ஆனால் போட்டிருக்காங்க. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் நம்மளுக்கு பி வராது. பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு இங்கே கமா வராது. ஓகேவா. இந்த ஆப்ஷனில் கமான்றது ஒன்று வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்மண்டு 2nd December 1895ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கத்மண்டு 2nd December 1895னா அப்போ ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ பிசி பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று டிசம்பருக்கு இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகே. ஸோ டிசம்பருக்கு இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கத்மண்டு 2nd December இங்கே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த கமான்றது ஒன்று வராது.
ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இயர் வந்துட்டு நம்மளுக்கு தப்பாக வரும். ஸோ டிசம்பருக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஏஆர்னு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் இது வராது. சியும் டியுமே நம்மளுக்கு ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லக்ஷ்மண்பூர் February 3, 1947 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் அதுதான் வரும். இப்போ வந்துட்டு லக்ஷ்மண் மணிப்பூர்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்துட்டு வராது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி பாதியோடு நிற்கிது, முழுசாக முடிக்கல. அப்போ ஆப்ஷன் சி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இதில் லக்ஷ்மண்பூருக்கு February 3ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஆர்டி வராது இல்லையா? அப்போ ஆப்ஷன் டியும் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் மேட்சிங் தான். இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு அட்ரஸை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணோம். டோர் நம்பர், பின் நம்பர், இயரு, தென் வந்துட்டு சிட்டி, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெஃபினேஷன்ஸ், அவங்க டெஃபினேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ an informal gathering occurs when a group of people get together in a casual, relaxed manner. ஓகே, ஸோ அவங்க கொஷின்ஸ் இதுதான், அவங்க டெஃபினேஷன்ஸ் இது தான் கொடுத்துருக்காங்க. which situation below is the best example of an informal gathering? ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டெஃபினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழு மக்கள் சாதாரணமாக நிதானமாக ஒன்று கூடும்போது ஒரு முறைசாரா கூட்டம் ஏற்படுகிறது. ஓகேவா? முறைசாரா கூட்டத்தின் சிறந்த உதாரணமாக கீழே உள்ள சூழ்நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா இன்ஃபார்மல் கேதரிங் மீன்ஸ் முறைசாரா கூட்டம். அதை பற்றின ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a book club meets on the first Thursday evening of every month. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். புத்தக கழகம் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழன் மாலை கூடுகிறது. ஓகே, இதில் நம்மளுக்கு வந்துட்டு முறைசாரா இன்ஃபார்மல் கேதரிங் அப்படின்னு ஒன்று இல்லை. ஏன்னா அது ஃபார்மலாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு புத்தக கழகம் எப்போவுமே ஒவ்வொரு மந்த்துமே வியாழக்கிழமை சாயங்காலம் கூடுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ புத்தக கழகம் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மந்த்லேயும் ஃபஸ்ட்டு தேர்ஸ்டேயில் என்ன பண்ணுறாங்க, இந்த புத்தக கழகத்தை வந்துட்டு கேதர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா ஃபார்மலாக கேதரிங் பண்ணுறாங்க. இதில் நம்ம இன்ஃபார்மலாக எதுவுமே நமக்கு தெரியலை. ஓகே, இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள். ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் அபவுட் ஹிஸ் ப்ரொமோஷன் ஜெரிமி அண்ட் ஃபியூ co-workers decided to go out for a quick drink after work அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அவரது பதவி உயர்வு பற்றி அறிந்த பிறகு ஜெர்மியும் சில சக ஊழியர்களும் வேலை முடிந்து விரைவாக குடிப்பதற்கு வெளியே செல்ல முடிவு செய்தனர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறனால நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவோம், பார்ட்டிஸ் இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இது. எப்போயாச்சும் தான் நடக்கும். ஓகேவா? டெய்லியும் நடக்காது. இந்த விஷயங்கள் நம்மளுக்கு டெய்லியும் நடக்காது. அதே மாதிரி எப்போயாச்சும் தான் நம்மளுக்கு மீட்டிங் இருக்கும், ஆஃபீஸ் மீட்டிங், தென் ஸ்கூல் ஏதாச்சும் மீட்டிங் அப்படின்னா. ஸோ கான்செப்ட் என்னென்னா எப்போயாச்சும் இன்ஃபார்மல் கேதரிங், அதாவது ஃபார்மல் மீன்ஸ் நம்மளுக்கு டெய்லி மந்த்லி நடக்கிற ஒரு விஷயங்கள். இன்ஃபார்மல் மீன்ஸ் எப்போயாச்சும் திடீர்னு நடக்கிற ஒரு விஷயங்கள். அப்போ ஜெர்மியோடைய பதவி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் டின்னர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வெளில ட்ரிங்க்ஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரி வச்சு அவங்க ஒரு கேதரிங் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்போயாச்சும் நடக்குது, இன்ஃபார்மலாக நடக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு முறைசாரா அதாவது இன்ஃபார்மல் கேதரிங்கை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள். இந்த இதையும் நீங்கள் பார்த்துருங்க, சிடியையும் பார்த்துருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேரி சென்ஸ் அவுட் 25 இன்விடேஷன்ஸ் ஃபார் அ பிரைடல் ஷவர் ஷீ இஸ் கிவிங் ஃபார் ஹர் சிஸ்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, மேரி தன் சகோதரிகளுக்கு அளிக்கும் திருமண விழாவிற்கு 25 அழைப்பிதழ்களை அனுப்புகிறார் அப்படின்றாங்க. ஓகே, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லைக் இப்போ ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னா அது ஒரு ஃபார்மல் கேதரிங் தானே. இப்போ 25th மார்ச் ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்டோ ஒரு மேரேஜோ நடக்குது அப்படின்னா அவங்கள நம்ம ஃபார்மலாக இன்வைட் பண்ணுறோம். ஒரு இன்விடேஷன் வச்சு இந்த டேட்டுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம். அப்போ சி ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. இன்ஃபார்மல் கேதரிங் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ டக்குன்னு திடீர்னு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ ப்ரொமோஷனுக்காக அவங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்குது, அதுக்காக திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி வைக்கிறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ டி ஆப்ஷன்ஸையும் பார்த்துருங்களேன். டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, வென்எவர் ஷீ ஈட்ஸ் அட் த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் கிளாரா சீம்ஸ் டு ரன் இன்டு ஏ பீட்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் உணவகத்தில் அவள் சாப்பிடும் போதெல்லாம் கிளாரா பீட்டருடன் ஓடுவது போல தெரிகிறது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்துட்டு இந்த கிளாரான்ற ஒரு பொண்ணு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாலோ அப்போல்லாம் என்ன பண்ணிடுறான்னா பீட்டரை பார்த்து ஓடுறா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் மீன்ஸ் அப்போ வந்து அடிக்கடி மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவா. ஓகேவா. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்டுனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, வென்எவர் ஷீ ஈட்ஸ் அட் த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட், எப்பப்பெல்லாம் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிறாளோ அப்பப்பெல்லாம் அவள் வந்துட்டு பீட்டரோட போயிடுறா, அந்த மாதிரி தான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ அது டெய்லி ஃபார்முலாக நடக்கிற ஒரு விஷயங்கள். ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் 4 ஆப்ஷன்ஸையுமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதில் எது வந்துட்டு கரெக்டான ஒரு இதாக பொருந்தோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு டெஃபனிஷன் தான். எ டை பிரேக்கர் இஸ் அன் அடிஷ்னல் கண்டெஸ்ட் or a period of play designed to establish a winner among tied contestants. Which situation below is the example of the tie breaker அப்படின்றாங்க. டை பிரேக்கர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ டை பிரேக்கர் என்பது ஒரு கூடுதல் போட்டி அல்லது போட்டியின் காலகட்டம் ஆகும். ஓகே, இது சமன் செய்யப்பட்ட போட்டியாளர்களிடையே வெற்றியாளரை நிறுவ வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீழே உள்ள எந்த சூழ்நிலையாவது டை பிரேக்கர்களுக்கு சிறந்த உதாரணம் எது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டை பிரேக்கர் அப்படின்னா, இப்போ மேட்ச் டை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 2 பேருமே சரிசமமான ஒரு ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், மேட்ச் டை ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ ஆப்ஷன்ஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அட் ஆஃப் டைம் த ஸ்கோர் இஸ் டைட் அட் 28 அப்படின்றாங்க. ஓகே, இடைவேளையின் போது ஸ்கோர் 28இல் சமநிலையில் உள்ளது அப்படின்றாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். மேரி மற்றும் மோகன் ஆகியோர் தலா 3 கோல்களை அடித்துள்ளனர். ஓகே, எந்த அணி முதலில் பந்தை கைப்பற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்க நடுவர் நாணயத்தை வீசுகிறார். ஷார்க்ஸ் மற்றும் ஃபியர்ஸ் ஒவ்வொன்றும் 14 புள்ளிகளுடன் முடிந்தது. மேலும் அவர்கள் இப்போது 5 நிமிட கூடுதல் நேரத்தில் அதை எதிர்பார்த்து போராடுகிறார்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு டை பிரேக்கர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதோடைய எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதோடைய எக்ஸாம்பிள் மாதிரி இல்லை. ஓகேவா. அட் ஆஃப் டைம் அதாவது பாதி நேரத்தில் த ஸ்கோர் இஸ் டைட் அட் 28 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேரி அண்ட் மேகர் ஹாவ் ஈச் ஸ்கோர் 3 கோல்ஸ் இந்த கேம் அப்படின்றாங்க. அதாவது இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரே மாதிரியான ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரெஃப்ரி டோசஸ் அ காயின் டு டிசைட் விச் டீம் வில் ஹாவ் பொசிஷன் ஆஃப் த பால் ஃபர்ஸ்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகுது அதை வந்துட்டு டாஸ் போட்டு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்குமே சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஷார்க்ஸ் அண்ட் த பியர்ஸ் ஈச் ஃபினிஷ்டு வித் 14 பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ டை பிரேக்கர்னால் டை மீன்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேருமே சமநிலையில் இருக்காங்க. ஓகே, பட் நம்ம கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் வரைக்குமே சமநிலையான ஒரு டை பிரேக்கர் தான் கேட்டிருக்காங்க. அது நெக்ஸ்ட் மேட்ச்சில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா விளாடுவோம்.
ஓகேவா? இது ஒரே மேட்ச்சில் 2ஆ நமக்கு பிரிச்சுருவாங்க ஆஃப் டைமில். அப்போ ஆஃப் டைமில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 28ல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 4th ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்ஸும் பியர்ஸும் 2 பேருமே சமநிலையாக 14 பாயிண்ட் எடுத்து அந்த மேட்சை வந்துட்டு ஓவர் டைம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நம்மளுக்கு டை பிரேக்கர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டி தான் கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ கொஷின்ஸையும் படிங்க, ஆப்ஷன்ஸையும் படிங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ எது வந்துட்டு கரெக்டான கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டி ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ டை பிரேக்கர்னால் என்ன? ரெண்டுமே சமநிலையில் பாயிண்ட்ஸை எடுக்குது. அந்த 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 மேட்ச் முடிய போகும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு இது இருக்கும் இல்லையா, டை மாதிரி, அதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஃபார் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அக்யூஸ் when a person requests to be considered for a job that is dependent on a particular season or time of year. Which situation below is the best example for applying for seasonal employment? ஓகே, ஸோ மேலே உள்ளதை நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட பருவம் அல்லது ஆண்டின் நேரத்தை சார்ந்து இருக்கும் வேலைக்கு ஒருவர் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் கோரும்போது பருவகால வேலைவாய்ப்பு விண்ணப்பிப்பது ஏற்படுகிறது. பருவகால வேலைவாய்ப்பு விண்ணப்பிப்பதற்கு சிறந்த உதாரணம் கீழே உள்ள சூழ்நிலை எது? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அப்ளைங் ஃபார் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சிவிக்ஸ்லேயே படிச்சிருப்போம் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ சோஷியல் சயின்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாமே தானே வரும். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு சிவிக்ஸில் வந்திருக்கும், எப்போயாச்சும் எக்கனாமிக்ஸில் வந்திருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு டைப்ஸ், ஸோ காமர்ஸ்லேயே வந்திருக்கும் இல்லையா? ஸோ காமர்ஸில் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ சீசன் வைஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீசனல் இருக்கும், அப்போ அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கான்செப்ட் என்ன? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ளைங் ஃபார் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டு தான். ஓகேப்பா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். எ ஸ்கை இன்ஸ்ட்ரக்டர் அட் டாப் ஆஃப் த பீக் ஸ்கை ஸ்கூல் ஒர்க் ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் தி ஸ்கை இன்ஸ்ட்ரக்டர் அட் டாப் ஆஃப் த பீக் ஸ்கை ஸ்கூல் ஒர்க் ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மேத்யூ ப்ரிஃபர் ஜாப் தட் அலோ ஹிம் டு ஒர்க் அவுட்டோர்ஸ். நெக்ஸ்ட்டு Lucinda makes an appointment with the beach restaurant manager to interview for the summer waitressing position that was advertised in the newspaper. Option D பாருங்க. During ice cream shop stays open until 11 PM during the summer month. Okay. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயுமே சம்மந்தமே இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் தான். சியும் டியும் நம்மளுக்கு ஓரளவு ஒத்து போகுது. ஓகேவா? ஸோ மேலோட்டமாக நம்ம ஒரு தடவை படித்தோம் அப்படின்னா சியும் டியுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒத்து போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் டு மார்ச். ஓகேவா? ஸோ டிசம்பர் டு மார்ச் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ டிசம்பர் டு மார்ச்னால் அது சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டில் வராது. ஓகே, ஸோ மேத்யூ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு ஜாப்ஸுக்கு போகிறதுக்கான, அதாவது மேத்யூ ப்ரிஃபர் ஜாப்ஸ் தட் அலோ ஹிம் டு ஒர்க் அவுட்டோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அலோவ் பண்ணுறாங்க ஒரு ஜாப்ஸில் இந்த மாதிரி அவுட்டோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஏவும் பியும் கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ இந்த டி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. டியூங்ஸோட ஐஸ்கிரீம் ஷாப் வந்துட்டு 11 PM வரைக்குமே சம்மர் சீசனில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? அப்ளைங் ஃபார் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. பட் இங்கே சம்மர் சீசனில் 11 மணி வரையும் இந்த ஷாப் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. இதுவே சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. லூசிண்டாக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வருது பீச் ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜர்கிட்ட இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க சம்மர் வெயிட்ரேசிங் பொசிஷன்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ சம்மர் வெயிட்ரேசிங் பொசிஷன்ஸுக்காக தட் வாஸ் அட்வர்டைஸ்ட் இன் த நியூஸ் பேப்பர். ஓகே, ஸோ நம்ம லூசிண்டாக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகே, எதுக்கு அப்படின்னா சம்மர் வெயிட்ரேசிங்கில். ஓகேவா? அது ஒரு இன்டர்வியூக்காக மேனேஜர் வந்து என்ன பண்ணிங்கன்னா லூசிண்டா மேக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் வித் த பீச் ரெஸ்டாரண்ட். அதாவது அவள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் வழியாக பார்த்துருக்கா
சம்மர் வெயிட்ரஸிங் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு அதுக்காக மேனேஜருக்கு இன்டர்வியூ வர சொல்கிறாங்க. எங்கன்னா பீச் ரெஸ்டாரண்ட்டில் அவளுக்கு ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ பீச் ரெஸ்டாரண்ட் சம்மர் வெயிட்ரஸிங்கே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு தானே. ஓகே, ஸோ சம்மர் வெயிட்ரஸிங்னா அது சீசனல் தான். ஸோ சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டு தான் நம்மளுக்கு எடுப்பாங்க. லைக் இப்போ சொல்லப்போனால் இப்போ மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன கடைகள் பார்ப்போம். நிறையா ரெயின் கோட் கடை, நிறையா கொடை, இந்த மாதிரி அம்பரலா ஷாப் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் அப்போ நிறையா ஐஸ்கிரீம் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்டு, நிறைய கோல்டு ஐட்டம்ஸை போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ சம்மர் பீச் ரெஸ்டாரண்ட் மீன்ஸ் அது எப்போயுமே இருக்கும். பட் ஆனால் சம்மர் டயத்தில் நிறையா வெக்கேஷன்லேருந்து ஹாலிடே வெக்கேஷன்லேருந்து வருவாங்க இல்லையா. ஸோ அப்போ கூட்டம் நிறையா இருக்கிறனால வெயிட்ரஸிங் அந்த பொசிஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீசனல் டைமில் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு டிமாண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, அப்ளைங் ஃபார் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, posthumous publication occurs when a book is published after the author's death. Which situation below in the best example of posthumous publication அப்படின்றாங்க. ஸோ கான்செப்ட் என்னென்னா, posthumous publicationுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆசிரியரின் மரணத்திற்கு பிறகு ஒரு புத்தகம் வெளியிடப்படும் போது மரணத்திற்கு பிறகு வெளியீடு ஏற்படுகிறது. மரணத்திற்கு பிந்தைய வெளியீட்டின் சிறந்த உதாரணம் கீழே உள்ள சூழ்நிலை எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், Richard's illness took his life before he was able to enjoy the amazing yearly reviews of his novels. Melissa's publisher cancelled her book contract after she fails to deliver the manuscript on time. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி, சி, டி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெலிசாவின் வெளியீட்டாளர் புத்தக ஒப்பந்தத்தை வழங்க தவறியதால் அவரது புத்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். சரியான நேரத்தில் கையெழுத்து போடவில்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ மெலிசாஸ் அப்படின்ற ஒரு பப்ளிஷர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா நிறையா ஒரு பப்ளிஷர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஷீ ஃபெயில்ஸ் டு டெலிவர் த மேனுஸ்கிரிப்ட் ஆன் டைம். கரெக்டான டைத்துக்கு புக்ஸ் கொடுக்கல அப்படின்றனால அந்த பப்ளிஷர் வந்துட்டு அவங்க புக்ஸை வெளியிட அதாவது பண்ணலை, கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேன்சல்னு தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளாரன்ஸ் நெவர் தாட் ஹீ டிட் லிவ் டு see the third book in this ட்ரியாலஜி பப்ளிஷ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, கிளாரஸ் தனது முத்தொகுப்பில் 3வது புத்தகத்தை வெளியிடுவதை காண வாழ்வார் என்று நினைக்கவே இல்லை. ஸோ இதில் என்னென்னா, கிளாரஸ் அப்படின்ற ஒருத்தர், ஓகேவா, ஒரு ஆத்தரனே வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு 3வது புக்கை வெளியிடுறாங்க அப்படின்றத அவர் நினச்சி கூட பார்க்கலாம். ஓகேவா? தாட் அப்படின்னா நினச்சி கூட பார்க்கல. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கான்செப்ட், அதாவது ஆன்சரில் கொஷின்ஸில் வர மாதிரி இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். எலிசபெத் இஸ் ஹானர்டு வித் த ப்ரெஸ்டீஜியஸ் லிட்ரரி அவார்ட் ஃபார் ஹர் ரைட்டிங் கரியர் அண்ட் ஹர் டாட்டர் அக்செப்ட் த அவார்ட் ஆன் பிஹாஃப் ஹர் டிக்ரீஸ்டு மதர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எலிசபெத் தனது எழுத்து வாழ்க்கைக்காக ஒரு மதிப்பு மிக்க இலக்கிய விருதை கொண்டு கௌரவிக்கப்படுகிறார். மேலும் அவரது இறந்த தாயின் சார்பாக அவரது மகள் விருந்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்துட்டு என்னென்னா, எலிசபெத் அவங்களோட விருதை அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட். ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் ஹில்னஸ் டுக் ஹிஸ் லைஃப் பிஃபோர் ஹி வாஸ் ஏபிள் டு என்ஜாய் த அமேசிங் இயர்லி ரிவ்யூஸ் ஆஃப் ஹிஸ் நோவல். அதாவது ரிச்சர்ட் அப்படின்றவங்க அவங்களுடைய இல்னஸ்னால், அதாவது அவங்களுடைய இல்னஸ் மீன்ஸ் அவங்க உடம்பு சரியில்லாதனால அவங்களுடைய அவங்களுடைய நாவலுடைய ரிவ்யூஸை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை பார்க்காம போயிடுறாங்க. ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அப்போ நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் என்ன, அதாவது கரெக்டான ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா போஸ்டமஸ் பப்ளிக் அக்யூஸ் வென் அ புக் இஸ் பப்ளிஷ்ட் ஆஃப்டர் த ஆத்தர் டெத். அதாவது ஆத்தர் டெத்துக்கு அப்புறமா தான் இந்த போஸ்டமஸ் பப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த புக்கை வெளியிடுறாங்க. அப்போது வந்துட்டு அந்த ஆத்தரால் அவங்களுடைய நாவல், அவங்களுடைய புக்ஸை வந்துட்டு இவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆப்ஷன் ஏலையும்.
ஸோ ஆப்ஷன் ஏலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிச்சர்டு வந்துட்டு உடம்பு சரியில்லாதனால டுக் ஹிஸ் லைஃப் பிஃபோர் ஹீ வாஸ் ஏபிள் டு என்ஜாய் தான், அதாவது அவங்க டுக் ஹிஸ் லைஃப்னால் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அந்த நாவலை வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த நாவல் வெளியீட்டை பற்றி அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. இப்போ கான்செப்ட் இது தானே, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தானே கான்செப்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தேடோஸ் டி, இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மேட்சிங் தான். ஓகேவா, அது டெஃபினிஷன்ஸ் கிடையாது, அட்ரஸ் மேட்சிங். இதுக்கு கரெக்டான அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஆப்ஷன் 1 தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மிஸ்டர் தேடஸ் டி சோசா அப்படின்ற மாதிரி இருக்குது. ட்ரினிட்டி ஹவுசிங் சொசைட்டி, தென் ஜிம்கானா ரோட், வெரார் வெஸ்ட், தானே மகாராஷ்டிரா, அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்கும். செகண்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு இங்கே வி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் 3 and 4க்கு. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதுவரையும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ்னால் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஒரு சூழ்நிலையை ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுமே. ஓகே, பட் ஆனால் இது ஒரு பேசிக் லெவல் இந்த மாதிரி நம்ம கொடுப்பாங்க. பட் நம்ம பேசிக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸ்டு லெவல் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இது பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டெஃபினேஷன் அட்வான்ஸ்டு லெவல் பார்த்துருக்கணும். பட் நம்ம இது வந்துட்டு கடைசியாக ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு டெஃபினேஷன்ஸ் பார்த்தனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஜஸ்ட் அட்ரஸ் மேட்சிங் மீன்ஸ் கரெக்டாக இருக்கணும், ரெண்டுத்துக்கும் பொருந்தணும், அதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதில் வெறும் அட்ரஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது, டெஃபினிஷன்ஸ் மேட்சிங்கும் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பேசிக் லெவல் பார்க்கலாம். பேசிக் லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பேசிக் லெவல் கொஷின்ஸ் ஆஃப் மேட்சிங் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ ஸ்டடீஸ் த எர்த் அட்மாஸ்பியர் அண்டு வெதர் பேட்டர்ன்ஸ். அதாவது ஒரு பர்சன் எர்த் அட்மாஸ்பியரை பற்றியும் வெதர் பேட்டர்ன்ஸை பற்றியும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பயாலஜிஸ்ட் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆஸ்ட்ரோனமரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் ஆஸ்ட்ரோனமர்னால் நம்மளுக்கு ஸ்பேஸை பற்றியான ஒரு இதை தெரிஞ்சிருக்கோங்க இல்லையா. ஸோ அப்போ ஜாலஜிஸ்ட்னால் ஜாகிரஃபியை பற்றி படிக்கிறவங்க. பட் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அட்மாஸ்பியரை பற்றி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எர்த்தோட அட்மாஸ்பியரும் வெதரோட பேட்டர்ன்ஸை பற்றி படிக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, அப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் பவர் இஸ் ஹெல்டு பை த பீப்புள் எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இந்தியாவில் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த யுஏஇ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிங் ஆர் குயின் தான் வந்துட்டு அந்த நாட்டை ஆண்டுட்டு இருப்பாங்க. அங்கே எலெக்ஷன் எதுவுமே வராது. ஸோ மன்னர் வகையானவங்க தான் என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அதாவது ராஜா வம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ராஜா வம்சமில் சேர்ந்தவங்க தான் அடுத்தடுத்து அந்த நாட்டை ஆடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும். பட் நம்ம இந்தியாவில் 5 இயர்ஸுக்கு ஒரு தடவை நம்ம எலெக்ஷன் வைக்கிறோம் இல்லையா. ஸோ எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யாருக்கு அதிகமான ஓட்டு போடுறாங்களோ, பீப்புள்ஸ்லாம் சேர்ந்து யாருக்கு அதிகமான ஓட்ஸ் போடுறாங்களோ அவங்க தானே நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் வரும், அதாவது ஒரு லீடராக வருவாங்க. அந்த கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்தியான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ரஸி இந்தியான்ற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் பவர் இஸ் ஹெல்டு பை த பீப்புள். ஓகேவா, நம்மக்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. யார் நம்மளுக்கு லீடராக வரணுமோ அந்த பவர் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ தியோக்ராஃபி, ஒலிக்ரோக்ரஃபி, மோனார்கி இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் டெமோக்ராஃபினா பீப்புளாக தேர்ந்தெடுத்து ஒரு லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் தமிழும் பார்த்திங்கன்னா முடியாட்சி, தன்னலக்குழு, ஜனநாயகம், இறையாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து டெமோக்ரஸி மீன்ஸ் ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் பிளான்ஸ். ஓகே, நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன நம்ம நிறையா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்போம் இல்லையா சயின்ஸில். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பிளான்ஸுக்கு நடக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன, அதாவது பிளான்ஸுக்கு நடக்கும், பிளான்ஸுக்கு நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம். இப்போ வந்து மனுஷங்களுக்கு நடக்குது டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா அது டைஜஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, ஸோ அது சொல்லுவோம். கீமோசிந்தசிஸ் அப்படி மீன்ஸ் நம்மளுக்கு வேதியியல் தொகுப்பு அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பிளான்ஸுக்கு நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ரெஸ்பிரேஷன்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ பிளான்ஸ் அப்படின்னாலே இது ரெஸ்பிரேஷன்ஸ் தான். ஹியூமன்னு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைஜஷன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டெஃபினிஷன் a chemical element with the symbol O and atomic number 8 அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கெமிக்கல் எலமெண்ட்டு நம்மளுக்கு நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ H2O அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர்னு அர்த்தம், ஓனா ஆக்சிஜன், ஸோ கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க கெமிக்கல் அந்த எலமெண்ட்டுன்னு நம்மளுக்கு ஒரு சார்ட்டே நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது ஓ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேவா, ஆட்டோமிக் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8. ஓகேவா, ஸோ ஓன்றது சிம்பிளும் ஆட்டோமிக் நம்பர் 8 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ காம்போசிஷனை பற்றியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸை பற்றியும் நம்ம சயின்ஸில் படிக்கிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் தான் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் கெமிஸ்ட்ரி தான் வரும். ஓகே, ஸோ பயாலஜியோ ஜாலஜியோ இல்லை நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேயோ வராது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கெமிஸ்ட்ரியில் தான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எ ஃபிகர் இஸ் ஸ்பீச் இன் விச் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இஸ் அப்ளைடு டு அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஆக்ஷன் டு விச் இட் இஸ் நாட் அப்ளிகேபிள் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், ஹைபர்போல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிராமரில் படித்த மாதிரி இருக்கும். சிமிலி மீன்ஸ் கடைசியில் ரெண்டு லெட்டர் ஒன்றா முடியுதுன்னா அது சிமிலின்னு சொல்லுவோம். மெட்டஃபர் மீன்ஸ் இதுதான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் வேர்ட் அண்ட் ஃப்ரேஸ் அப்ளைடு டு அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஆக்ஷன் டு விச் இஸ் இட் நாட் அப்ளிகேபிள். ஓகேவா, ஒரு சொல் அல்லது சொற்றொடர் பொருந்தாத ஒரு பொருள் அல்லது செயலுக்கு பயன்படுத்தும் பேச்சு உருவத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம்னு சொல்லுவோம். ஸோ உருவகம் அப்படின்னா மெட்டஃபர்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ நிறையா நம்ம போயம்ஸில் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் சிமிலி எது, மெட்டஃபர் எது, இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. அப்போ மெட்டஃபர்னால் பொருந்தாத லைன்ஸ் 2 நம்ம எடுத்து எழுதியிருப்போம். சிமிலினா பொருந்துகிற 2 லைன்ஸ் எழுதியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டஃபர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதாவது இங்கே டெஃபினேஷன் மெட்டஃபருக்கு மீனிங் இதுதான். ஓகேவா, பொருந்தாத உருவத்தை நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்துட்டு மெட்டஃபர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ராசஸ் பை விச் green plants and some other organism use sunlight to synthesis foods with the help of chlorophyll pigments அப்படின்றாங்க. ஓகே, ஸோ பிளான்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சிடேஷன், ஃபெர்மெண்டேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ். பட் இதுக்கு கரெக்டான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஓகேவா, ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணனா பச்சை தாவரங்கள் மற்றும் வேறு சில உயிரினங்கள் குளோரோஃபில் நிறமிகளின் உதவியுடன் உணவுகளை ஒருங்கிணைக்க சூரிய ஒளியை பயன்படுத்தும் செயல்முறை. ஸோ ஓகேவா, ஸோ பிளான்ஸாக இருக்கட்டும் சரி இல்லை அதர் ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும் சரி சன்லைட்டில் இருந்து ஃபுட்டை எடுக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஹிண்ட்டே இங்கே சன்லைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சன்லைட்டுன்னு வரும்போது நம்ம ஃபோட்டோசிந்தசிஸை தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இது பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஃபோட்டோசிந்தசிஸ்னு. பட் நீங்கள் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரெஸ்பிரேஷனாக இந்த 4 ஆப்ஷன்ஸுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் சன்லைட் அப்படின்ற போது நம்ம இது மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு போதும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதாவது இது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி ஓகேவா ஆஃப் த பிஹேவியர், ஒருத்தவங்களுடைய பிஹேவியரோ அவங்களுடைய மென்டல் ப்ராசஸை பற்றி லிவிங் ஆர்கானிசம்ஸில். ஓகேவா, லிவிங் ஆர்கானிசம்ஸ் மீன் இதில் நம்ம மனுஷங்களை பற்றியோ இல்லை வந்துட்டு உயிரினங்கள். லிவிங் ஆர்கானிசம்ஸ் மீன்ஸ் உயிரினங்களுடைய பிஹேவியரையோ இல்லை மென்டல் ப்ராசஸையோ பற்றி படிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இது கண்டிப்பாக நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் வராது, சோசியாலஜியில் வராது, ஆந்த்ரோபாலஜியில் வராது. ஓகேவா? இது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு சைக்காலஜியில் தான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஸ்டடி ஆஃப் த ஆரிஜின், டெவலப்மெண்ட், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே, ஸோ யூனிவர்ஸை பற்றி படிக்கணும்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ யூனிவர்ஸ்னாலே அது ஸ்பேஸ் தானே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னாலே அது ஸ்பேஸ் தானே. ஸோ ஸ்பேஸோட டெவலப்மெண்ட் என்ன, ஸோ நம்மளுக்கு இதை பற்றி படித்தனால தானே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸு, தென் சேட்டிலைட்ஸ், மூன், இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதை பற்றி படிக்கிறவங்கள நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆஸ்ட்ரானமி தான் இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஜாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, பயாலஜியும் வராது, ஃபிசிக்ஸும் வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆஸ்ட்ரானமி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், எவல்யூஷன் ஆஃப் ஜீன்ஸ் அண்டு ஜெனாம்ஸ். ஓகே, ஜீன்ஸை பற்றி படிக்கிறதாவே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜீன்ஸை பற்றி படிக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ ஆன்சர் வந்து ஜெனட்டிக்ஸ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஜியாலஜிக்கல் ஃபியூச்சர் ஹேஸ் அ கிரேட்டர் ஆர் வெண்ட் ஃப்ரம் த விச் லாவா அண்டு கேஸ் எரப்ட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ லாவா அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக வேல்கனோ தான். ஓகேவா? கேஸஸ் எரிப்டும். ஓகே, இதில் சரியான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த புவியியல் அம்சத்தில். ஓகேவா? ஸோ டெசர்ட்டு, ரிவரு, கேன்யான், இது 4லேயும் வேல்கனோ, இது 4லேயும் எதில் வந்துட்டு எரிமலை மற்றும் வாயுக்கள் வெடிக்கும் பள்ளம் அல்லது வெண்ட் உள்ளது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எரிமலை அப்படின்னாலே கண்டிப்பாக வேல்கனோ தான். ஸோ ரிவர்லேயோ கேனான்லேயோ டெசர்ட்லேயோ இருக்காது. ஸோ லாவா அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்கனோவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், த லாஸ்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த டேர்ம் ஃபார் அ சீரீஸ் ஆஃப் ஓஷன் வேவ்ஸ் வித் exceptionally long wavelength often triggered by significant events like earthquakes or volcanic eruptions. ஓகே, அதாவது எர்த்குவைக். ஓகேவா? ஸோ எர்த்குவைக் நடக்கிறனால தான் நம்மளுக்கு வால்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, சயின்டிஃபிக்லி. ஓகே, ஸோ அப்போ இந்த எர்த்குவைக்கும் வால்கனோ வெடிப்பும் ஒரே மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதாவது ஓஷனில் உள்ள வேவ்ஸ்லாம் லாங் வேவ்ஸாக ஆகிடும், லாங் லென்த்தாக ஆகிடும். அதாவது இவ்வளோக்கு வர அலை இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சுனாமி தான். ஓகேவா? சுனாமின்றது நம்மளுக்கு எர்த்குவைக்கு, ஓகேவா, நிலநடுக்கங்கள், அப்புறம் வால்கனோ, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த பூமிக்கு ஒரு அதிர்வு மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ அதிர்வு கொடுக்கும்போது அந்த 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 வாட்டர் எல்லாமே, அந்த ஓஷனில் இருக்க தண்ணி எல்லாமே மேலே வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு சுனாமி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரீசனிங்கில் மொத்தமே நம்மளுக்கு 27 டாபிக்ஸ். ஓகே, ஸோ அந்த 27 டாபிக்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் கடைசியான ஒரு ரீசனிங் கிளாஸ். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் அட்ரஸ் மேட்சிங். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் அட்ரஸ் மேட்சிங்னா லாஜிக்கலாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜிகே மாதிரியும். அதே மாதிரி அட்ரஸ் மேட்சிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் அட்ரஸும் இருக்கும், டெஃபனிஷன்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அட்ரஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் கொஷின்ஸில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷன்ஸையும் நம்ம தேர்வு செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 24. தென் இதில் வந்துட்டு ஒரு 40 கிட்டே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளுக்கு ரீசனிங் கிளாஸ் முடியுது. ஓகேவா? இதுதான் நம்ம ரீசனிங் கிளாஸோடைய லாஸ்ட் கிளாஸ். ஸோ இதுவரையும் நம்ம 27 டாபிக்ஸ் ரீசனிங் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது டாபிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.